Hi, hello viewers, welcome back to Gridmet Tamil. West Bengal to Thrissur, Kerala. ரெண்டாவது நாள் இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து ஒடிசாக்குள்ளே வந்துட்டோம். நேற்று நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீசல் போட்ட கணக்கு எல்லாமே வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எவ்வளோ டீசல் 40,000 ரூபாய்க்கு டீசல் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணி போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மறுநாள் காலையில் ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக மழையாக போயிடுச்சு. பேய் மழைங்க, அவ்வளோ மழை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒடிசாவில் ஓங்கோல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கோம். ஆக்சுவலாக சுனாமி சொன்னதே பார்த்தீங்கன்னா ஓங்கோலில் தான் கிராஸ் ஆகி போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லா ஒரு காட்டுன்னு காட்டி விட்டு போயிடுச்சு. ஃபுல் ஆஃப் ரெயின். ஸோ அரிசி ஏற்றி வந்திருக்கனால பாயில் வந்து ஒரு பள்ள மாதிரி விழுந்துருந்துச்சு. ஸோ அதில் தண்ணி நின்றுக்குமென்னு சொல்லி காலையில் விடிய போய் ஒரு இடத்துல ஓரமாக வண்டி நிப்பாட்டிட்டு மேலே இந்த தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோன்னு, குறைஞ்சது ஒரு 20-30 லிட்டர் தண்ணி நின்றுருக்கும். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றா இந்த சைடு அந்த சைடு 2 சைடும் சேர்ந்து எடுத்து விட்டோம். ஏன்னா உள்ள ரைஸ் இருக்குது. என்ன தான் நம்ம பாய் ப்ராப்பராக உள்ள ஒரு பாய் மேலே ஒரு பாய் போட்டாலும் ஒரு சின்ன பயம்தான். ரைஸில் ஏதாவது நினைஞ்சு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா மண்டை வெளி தான் பிறகு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக எடுத்துவிட்டு கிளம்பிட்டோம். இல்லை என்ன ஒரு மண்டை வெளினா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒடிசா அந்த ஆந்திரா மாவட்டம் ஃபுல்லாகவே ரெட் அலர்ட் மழை விழுறதுனால எல்லா கடையும் க்ளோஸ். ஒரு கடை கூட இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு ஒவ்வொரு கடையாக தேடி போனோம். தண்ணி ஒழுகுற உள்ள. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, தண்ணி கேன் 2 கேன் இருந்த தண்ணி கேனும் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ சமைக்கணும். ஃபுல் ஆஃப் ரெயின். இப்போ சைட்லலாம் பாருங்கள், லெஃப்ட் சைட்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு கடலுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. சுற்றிலும் முழுக்க தண்ணி. அவ்வளோ ரெயினுங்க. நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு வண்டி எடுக்கிற ஸ்டார்ட் பண்ணது. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 6-6:30 இருக்கும். அப்போ 6-7 மணி சம்திங் இருக்கும். விடாத மழை. இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே என்ன பண்ணுறதுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி விட்டுகிட்டே போயிட்டே இருந்தோம். போகிற பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பார்த்தோம். ஒரு பெரிய ஆறு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆறு. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் போல் அந்த பாலம் மட்டுமே. எவ்வளோ பெரிய ஆறு, தண்ணி எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். டயர் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக ஆந்திரா ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்குள்ள இவ்வளோ தண்ணி போகுது. அப்புறம் ஏன் தண்ணி கேட்டால் பிரச்சனை பண்ணாங்கன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலை. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் சம்திங் முழுக்க இந்த பாலம் தான். பெரிய பாலம். பாருங்கள் தண்ணி எவ்வளோ போயிட்டுருக்குன்னு. அது மட்டும் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7-7:30-8 மணி சம்திங்கில் ஆந்திராவுக்குள்ள போனோமா, கிளைமேட்டில் வேறு லெவல் பிச்சு எடுத்துருச்சு. இந்த ஒரு அனுபவம் எல்லாமே பார்த்திங்கன்னா லாரியில் மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட் போகிறப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு டைம் மழை விழுகும், ஒரு டைம் வெயில் அடிக்கும். எப்படி ஒவ்வொரு கிளைமேட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா லாரியில் ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும்தான் இது எல்லாமே அனுபவிக்க முடியும். ஸோ காலையில் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, இன்னும் ரெஸ்ட் ரூம் போகல, ப்ரெஷ் பண்ணல, எதுவுமே பண்ணல. எங்கேயும் நிப்பாட்டவும் முடியல வண்டியில். ஏன்னா அவ்வளோ ரெயின். காலையில் 7 மணி மாதிரியா இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். மேலே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான கிளைமேட். உண்மையிலே அந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபீலிங் வேறு லெவலாக இருந்துச்சு. என்ன அந்த ஃபீலிங்கில் என்ஜாய் பண்ணுறதோட இன்னொரு என்ன பண்ணினா, பசிக்குது, சாப்பாடு வேறு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சாப்பிடல. அது மட்டும் இல்லாமல் தண்ணிக்கன்னு இல்லை. ஸோ ஒரு வழியாக ஒரே ஒரு கடையை மட்டும் திறந்துருந்துச்சு. காலையில் சந்தோஷம்டா சாமின்னு வண்டியை ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு அங்கே போய் பயந்துகிட்டே போனேன். இங்கேயும் அதே மாதிரி ரவா இட்லி ரவா தோசை போட்டுருவாங்களான்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு. இட்லி தோசை வடை எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. சட்னியெல்லாம் முழுக்க இந்த நிலக்கடலை சட்னி தான். வேறு லெவல் டேஸ்ட்டு. அது கூட ரெட் கலர் ஏதோ ஒரு சாஸ் மாதிரி கொடுத்தாங்க. அது இனிப்பு காசப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிருந்துச்சு. சாப்பிட்டுட்டு மறுபடியும் வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். பாருங்கள் ரெயின் பாருங்கள் என்ன போடுன்னு. சுத்தமாக ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலாக டிரைவிங் சீட்டில் இருந்து பார்த்தா மட்டும்தான் வியூ தெரிய போட மாட்டோம். எதுவுமே தெரியல. ஃபுல்லாக ரெயின், மிரர் ஃபுல்லாக பிளாக்கு. இந்தளவு இருந்துச்சு ரெயின். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் நான்வெஜ் எதுவும் இல்லை. ஸோ இந்த மலைக்கு நான்வெஜ் எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான்வெஜ் ட்ரை பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைபாஸில் போயிட்டு இருந்தோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மட்டன் கடை இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காகவே மட்டன் ஏதாவது நான்வெஜ் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். முடியல. அதனால பார்த்தீங்கன்னா பைபாஸில் ஒரு மட்டன் கடை இருக்குது. ஸோ அதை நம்ம நண்பர் போயிருக்காரு. அது அங்கே இருக்கிறாங்க. இங்கே ஒரு எடுத்துகிட்டு வருவார்ல. இது என்ன ஊர்? விஜயவாடாவா? விஜயவாடாவில் நின்றுருக்கு வண்டி. குண்டூரா? இது என்ன சிக்கன் மட்டன் சொன்னியா? நாட்டுக்கோழி போடுறோம்னு போண்டா கோழி போட்டு ஏமாத்திட்டாங்கிற மாதிரி மட்டன் சொல்லிட்டு கடைசி போனால் சிக்கன் தான் கிடைச்சி சிக்கன் எடுத்து வந்தாங்க. சரி சிக்கனையாக சமைக்கணும்னு பார்த்தோம்னா தண்ணியில் சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கல. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எங்கேயும் வண்டி நிப்பாட்ட முடியாது. எல்லாமே கடை அடைப்பு. ஸோ சமைச்சு தான் சாப்பிட்ணும். சிக்கன் இருக்குது எல்லாமே இருக்குது. ஆனால் தண்ணி இல்லை.
என்னடா பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு கடை கிட்டத்தட்ட ஒரு 7-8 கடையில் நிப்பாட்டி இருப்போம். எந்த கடையிலுமே ஓப்பன் இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக கடல் மாதிரி தான் இருக்கும். சரி வேறு என்ன தான் பண்ணுறது தண்ணியில்னு சொல்லிட்டு மழை தண்ணி தான் இவ்வளோ வந்துட்டுருக்கேன். மழை தண்ணியாக யூஸ் பண்ண சொல்லி மழை தண்ணி இந்த சைடு வந்து 2 சைடுமே கிடச்சி சின்ன சின்ன குண்டால தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி நெப்பு வச்சுட்டோம். ஆக்சுவலாக அந்த மழை தண்ணியில் தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே முழுக்க குக்கிங் எல்லாமே அந்த மழை தண்ணி தான் நடந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. எவ்வளோ தண்ணி பிடிச்சி இந்த தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு சிக்கனை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டோம். சிக்கனை ஃபுல்லாக அந்த தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கடையில் நிப்பாட்டினோம். பாருங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாமே அப்படியே வாடி போய் கிடக்கு. அப்புறம் வேறு வழி இல்லை, இதெல்லாம் சமைச்சாகணும்னு அதே மழை தண்ணியிலே கழுவிட்டு மறுபடியும் ஒரு குண்டா வச்சு பிடிச்சிட்டு அதே மழை தண்ணியிலே சமையலும் பண்ணிடலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆரம்பித்து குக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மலையில் சூப்பராக இருக்கா. கண்டிப்பாக இந்த வியூவோட என்னோடய வீடியோட குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்கும் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப சிக்கன் சமைச்சு சாப்பிட்டோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா மழை வந்தனால பெருசாக எடுக்கல. அப்படியே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கல. நைட் ஆகிடுச்சு. ஆந்திரா பார்டர் வந்துவிட்டோம். குண்டூர் பக்கத்தில் வந்துவிட்டோம். சென்னை வேலூர் பக்கத்தில் இருக்குது. ஸோ இதில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த டைமில். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இங்கேருந்து அதாவது ஹாசன்லேருந்து கல்கத்தா போகிறப்பே சொல்லியிருக்கோம். டயரில் வந்து ஆயில் ரொம்ப அடிச்சிருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீஸ் பேக்கிங் எல்லாமே உடஞ்சி ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வண்டி போனால் கண்டிப்பாக டயராக அடிச்சுன்னு சொல்லி ஆந்திராவில் வந்து ஒரு இடத்துல பார்க்கணும். நைட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9:30-10 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. வந்து நிப்பாட்டிட்டோம் வண்டியை வேலை பண்ணுறதுக்காக. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஓப்பன் பண்ணுற டயர் ரிலீஸ் பண்ணுற அதாவது போல்ட் ரிலீஸ் பண்ணுற மிஷின் கூட இல்லைன்ட்டாங்க. முழுக்க ஹேண்ட் பேஸாகவே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. வெறுத்துட்டோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தொங்கு நான் அதில் நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா இதே டைம் தான் பஞ்சர் ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா மிஷின் டைட் வச்சுட்டாங்க. ஸோ நம்ம நார்மலாக ஹேண்ட் டைட் வச்சுருந்தா கூட ஈஸியாக கட்டலாம். மிஷின் டைட் வச்சாலும் ரொம்ப மண்டவலி. ஸோ அதே டயருக்காக தான் பேரிங்க போயிடுச்சு. ஸோ ஏறி தொங்கி ஒரு வழியாக டயரை கழட்டியாச்சு. கழட்டின்னு நைட் சாப்பிடல ஆக்சுவலாக. ஸோ பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, அதிலே வாங்கி சாப்பிடலான்னு பிளான் பண்ணிவிட்டு டயரை ஃபுல்லாக கலட்டுறதுலே ஃபோக்கஸ் போயிடுச்சு. ஆனால் ரொம்பவும் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக மேலே ஏறி மீதி வச்சு கழட்டி ஜாக்கியை வச்சு ஃபுல்லாக ஏற்றியாச்சு. ஏற்றினதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக் வந்தார். மெக்கானிக் வந்து ஃபுல்லாக கழட்டி பார்த்தாரு. எங்களுக்கு அப்போவே டவுட் பேரிங் தான் போயிருக்கணும் அப்படின்னு. சொன்ன மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேரிங் தான் போயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் கிரவுண்ட், அதாவது மெயின் டயர் இது தான். பவர் ஃபுல்லாக அந்த டயருக்கு தான் வரும். இன்ஜின்லேருந்து இந்த டயருக்கு தான் வரும். இந்த டயர் தான் எல்லாத்தையும் இழுத்துட்டு ஓடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒரு மெயின் ஆக்சில் தான். பாருங்கள் ஆக்சுவலி இந்த ஆக்சிலுக்கு நேம் எனக்கு தெரியல. லாரி எக்ஸ்பர்ட்ஸ் அரேஞ்ச் இந்த ஆக்சிலோட நேம் என்னன்னு சொல்லுங்கள். ஆனால் இதுதான் அந்த கிரவுண்ட்லேருந்து வர்றதையும் இதையும் ஜாயின் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். இதோட நேம் என்னன்னு தெரியல. இந்த மெயின் ராடோட நேம் எல்லாமே கழட்டிட்டு கடைசியில் பார்த்தா பேரிங் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. 2 பேரிங்கு. ஸோ நைட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 PM சம்திங் ஆயிடுச்சு. 10 மணிக்கு எல்லா கடையும் அடைப்பு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டால் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு. அப்புறம் அவர் பக்கத்தில் இருந்த ஒரு ஒர்க் ஷாப்காரர், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ்காரருக்கு ஃபோன் பண்ணார். 10 மணிக்குனாலும் அவங்க வந்தாங்க. எடுத்து வந்து என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு அப்புறம் அவங்க ஷாப் ஓப்பன் பண்ணி அவங்களோட இதெல்லாம் எடுத்து வந்தாங்க. அவங்க ஃபுல்லாகவே கழட்டாங்க. அந்த மெயின் ஆக்சில் இருக்கிற 2 டயர் எல்லாத்தையுமே டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த உள்ளே இருக்கிற அந்த பேரிங் தான் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த பேரிங் தான் போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேரிங் தான் போச்சு. நைட் 10 மணிக்கு நான் கூட பயந்துட்டே இருந்தேன், ஐயோ நேரத்துக்கு எங்கேயா கிடைக்குமான்னு. ஆனால் கடைசியில் அவர் வந்து 10 மணிக்கு எங்களுக்காகவே கடையை திறந்து பொருள் எடுத்து கொடுத்துட்டாரு. ஒரு 4000 சம்திங் வந்துச்சு. ஒரு நல்ல பிஸ்னஸ் தானே. ஸோ அவர் வந்துட்டார். அப்படி வேணுங்கிற பொருள் எல்லாமே வாங்கிட்டோம். கிரீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கிரீஸும் வாங்கிட்டோம். கிரீஸ் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் எல்லாத்தையுமே டீசல் போட்டு கழுவி எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஒரு கேனை வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கு நடந்தே போய் டீசல் வாங்கிட்டு வந்தோம். டீசல் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட பாத்திரத்தில் ஊற்றி அந்த பேரிங்லேருந்து என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையும் டீசலில் டோட்டலாக க்ளீன் பண்ணாங்க. டோட்டலாக க்ளீன் பண்ணுற டைமில் பசிக்க ஆரம்பிச்சது. ஸோ பக்கத்தில் ஒரு கடையில் போய் ஆளுக்கு 4 இட்லி வாங்கினோம். வாங்கி எங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்கள். நாங்கள்லாம் சாப்பிட்டு இருந்துச்சிட்டோம். மதனை வந்து சாப்பிட்றப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாய் இருக்கும். சுற்றியில் வந்து முன்னாடி நின்றுக்குச்சு. சவுண்டு விட்டா என்னடா போய் பார்த்தா அங்கே பாருங்க என்ன லட்சத்தில் இருக்கிறேன். ஒரு 10 நாய் வந்து எங்கிட்ட க்ளோஸ் ஆகி நின்றுச்சு. அப்புறம் போய் எல்லாத்தையும் பற்றி விட்டு இதுதான் டிரைவரோட நிலைமை. எங்கே உட்காந்து சாப்பிட்னாலும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். என்ன நேரத்தில் சாப்பிட்னாலும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். ஸோ அப்படியே வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீசல் ஊற்றி அந்த டயர்லேருந்து அவுட்டர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாங்க. க்ளீன் பண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒர்க் எல்லாமே பாருங்கள், ஒரிஜினல் சவுண்ட் நல்லாயிருக்கும்.
இது இங்கிருந்து ராஜகிரி அப்புறம் 3 மணி நேரத்தில் போயிருந்தீங்களா? ஆமாம், அந்த நியூட்ரு தான் கணக்கு. வண்டி இப்போ வந்து பலப்பட்டன்னு வந்து ஏறி போக ஆரம்பிச்சிருந்தேன். கவர் ஆகும். పట్టుకున్నప్పుడు அதே பண்ணி வச்சுருக்கீங்க. 12 மணி நாளைக்கு விஜயபுரம் பாலத்துக்கு எத்தனை நேரம் ஆகுது? காலைல 10,000 நைட்டு 10 மணி பாலாசூர். அதுக்கப்புறம் தான் பண்ணாருக்கு. பாலாசூருக்கு அப்புறம் 3 இருக்குல்ல, அது 3 தான் இருக்கா? அப்புறம் போயிடலாம். என்ன காலைல போவோம் 7-8 மணிக்கு இருந்தாலும் போவோம். தூங்கிக்கிட்டு வீட்டில் வந்து கட்ட மாதம் பண்ணாங்க மறைச்சிருந்து ఆర్డర్ తీస్తాను ముందే దించేద్దాం. ముందరే సార్ సిట్టింగ్ అయిపోయినాక ముందరే దించుకోవాలి. இப்போ சுற்றி பார்க்குறேங்க, ஃப்ரீயாக இருக்குங்க. நான் உட்காந்து சாப்பிட்டது சோர்ஸ் சொல்லி கேட்டிருப்பீங்க. அப்படி ஒரு வழி எல்லாம் வேலையும் முடிஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் வேலை பண்ணாங்க. நைட் 10 மணிக்கு நான் கூட ரொம்ப அமௌண்ட் வாங்குவான்னு நினச்சேன். 1000 ரூபா தான் வாங்கினாங்க. 1000 ரூபா ரொம்ப கம்மி தான். ஆனால் வேலை பக்காவாக பண்ணாங்க. நெருக்கி வந்துட்டோங்க, சென்னை பக்கத்தில் வந்துட்டோம். அடுத்து நாளைக்கு காலையில் கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுவோம். அப்படியே கோயம்புத்தூர் நம்ம நண்பரை ஏற்றிட்டு அங்கேருந்து அப்படியே திருச்சிட்டு போயிடுவோம். அந்த வீடியோ எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.